வணக்கம் தோழர்களே. இவர் மட்டும் வெளிநாட்டுல பிறந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்க, வேற லெவல்லுங்க. எங்க அதிபராவே மாறி இருப்பாருன்னா பாருங்களே, அந்த அளவுக்கான ஒரு ஆளுங்க. பாழா போன இந்த தமிழ்நாட்டுல பிறந்து 13 வருஷமா கரடியா கத்தி குண்டலிக சக்தியை எழுப்பி கதறியும் இந்த மக்களுக்கு ஈவு இறக்கம் இல்லையே. எங்க ஒரு வார்டு மெம்பரா ஜெயிக்க வச்சானாங்க, ஒரு எம்எல்ஏ எம்பி கூட வேண்டாம், ஒரு வார்டு மெம்பரா எவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு தெரியுங்களா? இவர் பண்ண பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வேற ஒருத்தர் பண்ணிருந்தா வேற லெவலுக்கு போயிருப்பாரு. சிவாஜியே அவர்கிட்ட நடிப்புக்கு பிச்சை எடுக்கணுங்க, எப்படிப்பா நடிக்கிற அப்படின்னு அவரே கதறுவாரு. அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்றவர் தான் நம்ம ஆளு. யாருன்னு கேக்குறீங்களா? அதான் உங்களுக்கு தெரியாத யாரை பத்தி பேச போறோம். இந்நேரம் அக்கு வேற ஆணி வேற உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கக்கன்னு சிரிச்சிருப்பீங்க, புளிச்சுன்னு துப்பிருப்பீங்க. நம்ம அண்ணன் சீமானை பத்தி தான். அண்ணன் வீட்டுக்கு போலீஸ்காரங்க வந்திருக்கிறாங்க, பரபரப்பா ஆயிட்டு இருக்கு. ஏற்கனவே கடந்த ஒரு வாரமாவே சீமானுடைய வீட்டுக்கு போலீஸ்காரங்க வந்துட்டு இருக்காங்க. அங்கங்க குவிக்கப்பட்டிருக்கிறாங்க, அங்கங்க போலீஸ் குவிஞ்சிட்டே இருக்கிறாங்க. இது ஒரு பதற்றமான சூழ்நிலையை சீமான் வீட்டுல உருவாக்கி இருக்கு. கைது பண்றதுக்கான அறிகுறிகளாக இவ இருக்கிறது அப்படின்னு பாக்குறோம். செய்திகள்லாம் கைதாயிருவாருப்பா அப்படின்னு தான் வந்துட்டு இருக்கு. சீமான இடைத்தேர்தல் மட்டும் இல்லங்க, எப்ப மைக்க பார்த்தாலும் எதையாவது உளறி எக்கு தப்பா மாட்டி போறம் வரன்ட்லாம் பொறணி அடி வாங்கி, இது ஒரு பொழப்பாங்க. ஒரு கெத்தா இருக்க வேணாமா ஒரு தலைவன்? இப்படியா போய் சின்னது கட்டலாம் மிதி வாங்கிட்டு இருப்பாரு? அதுலயும் பாத்தீங்கன்னா பெரியார்லாம் யாருங்க? பெரியார் மண்ணு, பெரியார் மண்ணுன்ற பெரியார் எங்களுக்கு மண்ணுதையா அப்படின்ற நெஞ்செழுத்தம், பார்ப்பனியம் கொடுத்த நெஞ்செழுத்தம் அவருக்கு தெரியாது. இதான் நமக்கு கடைசி தேர்தல், இனிமேலும் மொத்தமா நம்மள மூட்டை முடிச்ச கட்டி தூக்கி ஓரமா உட்கார வச்சிருவாங்க. ஆல்ரெடி கூப்பில இருந்தோம், இப்ப அந்த இடமும் இல்ல அப்படின்றத அண்ணனுக்கு தெரிஞ்சிரும் 2026 எலெக்ஷன்ல. அதுலயும் நீங்க பாத்தீங்கன்னா பெரியாரை குறித்து விமர்சிக்க வேண்டாம்னு யாருமே சொல்ல மாட்டோம். விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் யாருமே இல்ல. நாம கடவுளவே விமர்சிக்கிற ஆளுங்க. ஏன்னா ஒரு பெரிய சமூகம் நம்பக்கூடிய ஒரு நம்பிக்கையே நம்ம கேள்வி கேட்கிறவங்க. அப்புறம் என்ன, சீமான் தாராளமா பெரியாரை பற்றி விமர்சிக்கலாம். ஆனா அவதூரை கிளப்பி விட்டு, அவர் சொல்லாதத சொன்னதா சொல்லி விட்டுட்டு, அத விசிலடிச்சாங்க குஞ்சுகளை வச்சு சமூக வலைத்தளங்கள்ல பரப்புற அயோக்கியத்தனம் இருக்குல்ல, அது கேடுகட்டத்தனம், அது அரசியல் அறிவு ஞானம் அற்றத்தனம். இந்த சூழ்நிலையில தான் இடைத்தேர்தல் வந்துச்சா, அண்ணன் ரொம்ப ஓவரா கதற ஆரம்பிச்சாங்க. இந்த கதறும் போதே ஓட்டு போட மாட்டாங்கப்பா, நம்ம ஓரளவு கதற வேண்டாமா அப்படின்னு பார்ப்பனர்கள் பார்ப்பனியம் கொடுத்திருக்கிற அந்த வழியை பின்பற்றி அவங்க காசை கையில வச்சுக்கிட்டு, அவங்க உதவிய கையில வச்சுக்கிட்டு ஈரோடு இடைத்தேர்தலை உருட்டினார் இல்லையா? அப்ப பெரியாரை கேவலப்படுத்தினா, பெரியாரை அவதூறு செய்தால், அவமானப்படுத்தினா தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு மாற்று அரசியலா வளர்ந்துடலாம் அப்படின்னு பூனை கண்ணை மூடிக்கிட்டு பூலவெல்லாம் இருந்துருச்சுன்னு நம்புற மாதிரி நம்ம அண்ணா சீமான் செஞ்சாரு. நம்ம பதிலுக்கு செஞ்சு விட்டோம். தமிழ்நாடு முழுவதும் 100க்கும் மேற்பட்ட இடங்கள்ல, முதல்ல 60 இருந்துச்சு, அப்புறம் 80 இருந்துச்சு, இப்ப 100க்கு தாண்டிச்சு. 100க்கும் மேற்பட்ட இடங்கள்ல அவர் மீது புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது, பெரியாரை இழிவு செய்ததற்கு. அதே ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் மேடையில நின்னுக்கிட்டு நான் அடிச்சு குண்டு அடிப்பையா, குண்டவங்க மேல அடிச்சேன்னு வச்சுக்கோங்க, புல்லு பூண்டு கூட மிஞ்சாது அப்படின்னு அடிச்சு விட்டார். புல்லு பூண்டு கூட மிஞ்சாதான். எங்கேயா வச்சிருக்க குண்டு? நம்ம ஆளுங்க பூரா பயங்கரமா போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. அவர் கையில இருக்கிற குண்டை புடுங்கயா அப்படின்னு. இருந்தாதானே குண்டை புடுங்கிறதுக்கு, அங்கதான் குண்டும் இல்ல ஒண்ணும் இல்லையே. ஆக வாயிலேயே வடை சுடுறது, மோடிக்கு டஃப் கொடுக்குற ஒரு கேடிதான் நம்ம அண்ணன். இந்த அண்ணன் அப்படி அடிச்சு விட்டு போக மொத்த கேஸும் விழுந்துருச்சுங்க. 100க்கும் மேற்பட்ட கேஸ். போன 2 நாளைக்கு முன்னாடி வடலூர்ல இருந்து ஒரு சம்மன், வடலூர் சம்மன் முடிய ஈரோட்ல இருந்து ஒரு சம்மன், இன்னைக்கு ராணிப்பேட்டையில இருந்து ஒரு சம்மன். ஒன்னொன்னா வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க, அவங்க தலைமை அலுவலகத்துல கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா எந்த சம்மனையும் வாங்கல, வாங்கி வச்சுக்கிட்டு விசாரணைக்கு போகல. இப்ப நேரடியாக ஈரோடு அதுவும் வடலூருடைய போலீஸ் விசாரணைக்கே வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்தா வீட்டுல ஆள்ல எஸ்கேப் அப்படின்னு ஓடி போயிட்டாரு. எங்கதான் இந்த பீஸ் போகும்னே தெரியலங்க. அது பாட்டு கார்ல போகுது, ஏர்போர்ட்ல இறங்குது, அங்க ஒரு பிரஸ் மீட். அது பாட்டு கார்ல ஏறுது, வீட்டுல இறங்குது, அங்க ஒரு பிரஸ் மீட். மேடையை காணா, கட்சியை காணா, கட்சி தொண்டர்களை காணா, அது பாட்டு காணா, ஏறி இறங்கி பிரஸ் மீட் கொடுக்கறதுக்கே ஏறி போகுமோ அப்படிதான் தோணுது நமக்குமே. கடைசியில போலீஸ்காரங்க வீட்டுக்கு போனா வீட்டுல ஆளு கிடையாது, ஆளை எஸ்கேப் ஆயிட்டாப்ல. அப்புறம் வீட்டுல இருக்கிற ஆளுங்களோட எங்க என்ன ஏது, அவர் எங்க போயிருக்காரு, எப்போ வருவாரு, இது விசாரணைக்கு வர சொல்லுங்க அப்படின்னு பேசியிருக்கிறாங்க.
இதுக்கு இடையில இவங்க ஒரு சீமான் குரூப் ஒரு நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தொடுத்திருக்காங்க. என்னன்னா ஒட்டுமொத்தமான இப்ப 100 இடத்துல நீங்க வந்து கொடுத்துருக்கீங்க, 100க்கும் மேற்பட்ட இடத்துலனா நான் 100க்கும் மேற்பட்ட இடத்துல போயெல்லாம் ஆஜராக முடியாது. சோ எல்லா கேசஸையும் மொத்தமா, ஏன்னா ஒரே கேஸ் தானே, ஒரே கண்டென்ட்ல போட்ட கேஸ் தானே, அதனால எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு நீதிமன்றத்துல வச்சு விசாரிக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அதுக்கு இடையில இங்க சம்மன் வந்துகிட்டே இருக்கு. எனக்கு என்னன்னா இவரு பெரிய அப்படி உழைச்சு கலைக்கிறாரு, சும்மா கிடக்கிறதுக்கு நீதிமன்றம் போய் உட்காந்துட்டு வர வேண்டியதானே. ஏற்கனவே நீதிபதி வான் பண்ணாருங்க வேல்முருகன் அவர்கள், உயர் நீதிமன்ற நீதிபதி வேல்முருகன் அவர்கள் ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொன்னாரு, உன்ன மாதிரி ஆளெல்லாம் 4 தடவை நீதிமன்றத்துக்கு ஏறி இறங்க விட்டாதான் அவன் வாழ்க்கையோட வாய்க்கொழுப்பு அடங்கும் அப்படின்னு தெளிவா சொல்லிவிட்டாரு. இடையில போய் இவரு எல்லாம் சேர்ந்து ஒரே இதுல போடுங்க அப்படின்னு, அப்படின்னா வெட்டி முறிக்கிற வேலையை பார்க்க போறீங்க. இந்த நேரத்துலதான் நீலாங்கரையினுடைய சீமானுடைய வீட்டுல எக்கச்சக்கமான போலீஸ் போயிருக்கிறாங்க. சீமான் பதற்றத்துல இருக்கிறாரு. அவர் செய்தியாளர் சந்திப்புல பேசி இருக்கிறாரு. என்னங்க உங்களை கைது செய்ய போறான்னு சொல்றாங்களே, என்ன நினைக்கிறீங்க? அப்படி எனக்கு எந்த தகவலும் வரலங்க, எனக்கு கைது செய்யறதா எனக்கு தகவல் வரல, எனக்கு கைது பண்றத பத்தி நீங்களாம் ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க போல இருக்கு அப்படின்னு அண்ணன் கேட்கிறாரு. அப்போஸ் நம்ம அண்ணன் வடிவேல் சொல்ற மாதிரி அப்போஸ் நாங்க ரெடியா இருக்கோம், ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கோம். இந்த பீஸ் எல்லாம் அடிச்சு உள்ள போட்டோம்னா கேட்கறதுக்கு நாதி இல்லாம போயிடும். ஏன்னா மொத்த கும்பலும் வெளியே போயிடுச்சு. நேத்து ஒரு தம்பி வெளியே போயிட்டான். அந்த ஒரு 5-6 பீஸ் திரள் நிதி பீஸும் இது மட்டும்தான் கட்சியில இருக்கு. அப்புறம் சமூக வலைத்தளத்துல ஒரு 5-6 பீஸ் உட்காந்து கத்திக்கிட்டு கிடக்கு. மொத்தம் 10-15 பேர் இருக்கிறாங்க. மொத்தமா இவங்களும் வெளியே போயிடுவானுங்க போல இருக்கு. சீமாண்டி மட்டும் தனியா உட்காந்து கதறிட்டு இருப்பாரு போல இருக்கு. அதை எதிர்பார்க்கிறீங்க போல இருக்கு. ஆமாங்க, எதிர்பார்க்கிறோங்க. உங்களை எல்லாம் இம்புட்டு நாள் விட்டு வச்சதே பெரிய அநீதிங்க. தமிழ் சமூகத்துக்கு அநீதி, இளைஞர்களுக்கு அநீதி, தமிழ் சமூகத்தின் அரசியலுக்கு கேடுங்க. நீங்கெல்லாம் உள்ள இருக்க வேண்டிய ஆளு. அதுலயும் இதெல்லாம் எனக்கு புதுசு இல்லைங்க. நம்ம அண்ணன் பெர்ஃபார்மன்ஸ்ல தாங்க பிரிச்சு விட்டுருவாரு. இதெல்லாம் எனக்கு புதுசு இல்லைங்க. நம்ம அண்ணன் என்னன்னே பேசும்போதே தொண்டை கவ்வுது பாருங்களேன். இதுக்கெல்லாம் சோர்வடைகிற ஆளான்னு முதல்ல நீங்கள் என்னை பார்க்கணும். நான் இது நிறைய பார்த்தாச்சு. இதுக்கெல்லாம் அச்சப்படுகிறவன் முதல்ல இந்த களத்துக்கே வரக்கூடாது. பாத்தீங்களா, தொண்டை கவுது. இப்ப மட்டும் இல்ல, கடந்த 10 நாளா நானும் பார்த்துட்டு இருக்கேன். எப்ப பார்த்தாலும் நெஞ்ச தூக்கிக்கிட்டு குண்டலிய சக்தி எழுப்பி கதறி காண்டாகி வர்றவங்க போறவங்க எல்லாம் அடிச்சு புரண்டி விடுவாரு அண்ணன். பிரஸ் மீட்ன்ற பேர்ல புரண்டி வச்சிருவாரு. ஆனா பாத்தீங்கன்னா கடந்த 10 நாளா பதசா பேசுறாருங்க. ரொம்ப பக்குவமா பேசுறாரு, ரொம்ப கவனமா பேசுறாரு. அடிச்சு உள்ள போட்டு 60 வயசுல நொங்கு எடுத்துருவாங்கன்னு பயப்படுறாரு அண்ணன். அந்த பயம் அவருடைய பேச்ச சாஃப்ட் பண்ணி வச்சிருக்கு. ஆனா இங்க வந்து சொல்ல எனக்கா பயமா அப்படின்றாரு. இப்ப யாருக்கு நெருக்கடி, யார் பயப்படுறா, யாரை பார்த்து யார் பயப்படுறா? எனக்கு இது ஒண்ணும் இல்ல. இதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? அண்ணன் பயப்படவே பயப்படாதவர் மாறி நடிப்பாரு. ஆனா 25-30 பவுன்சஸ் இல்லாம வெளியே போறது இல்ல. இப்பெல்லாம் எவன் வந்து எப்ப அடிப்பானே அண்ணனுக்கு தெரியலையே. வர்றவங்க கூட வாயில மிதிச்சிட்டானா அசிங்கமா போயிருமே. இவர் வேற கராத்தே பயிற்சி எடுத்து பிளாக் பெல்ட் வேற வாங்கியிருக்காரு. அன்றாடம் போய் நான் ஒர்க் அவுட் பண்ணுவேன், நான் அப்படியாக்கும் இப்படியாக்கும், நீ நினைக்கும் போதே நான் உன்னை அடிச்சு முடிச்சிருவேன் அப்படின்லாம் உருட்டி விட்டு கிளுகிளு போட்டுவாரு. அதுக்குள்ளெல்லாம் மண்ணள்ளி போட்ட மாதிரி யாராவது 4 பேர் முட்டையால் அடிச்சுட்டு போயிட்டாங்கன்னா அசிங்கமா போகும் குமார் இல்லையா? அதனால ஒரு 25 பவுன்சஸ் இல்லாம வெளியே வரதில்ல. ஆனா கேட்டோம்னா நாங்கெல்லாம் ராஜராஜ சோழன் பரம்பரையாகும், பயமே எங்களுக்கு தெரியாதுடா, எங்க ரத்தத்துலடான்னு உருட்டுவாரு. உடனே கேக்குறாரு, இவர் மேல சம்மன் வந்துகிட்டே இருக்கா? உடனே சொல்றாரு, யாரை பார்த்து பயப்படுறான்னு தெரியுதா உங்களுக்கு அப்படின்னு பத்திரிகையாளர்கிட்ட கேக்குறாரு. எனக்கு ஒரே சிரிப்பா தான் இருந்துச்சு. கொலகாரன் கொள்ளக்காரன் செயின் இருக்கிறவன் முல்ல மாதிரி முடிச்சவைக்கு குடிச்சு போட்டு தெருவுல வேட்டியை கழட்டி போட்டு இங்க படுத்து கிடக்குறவன், இந்த கும்பல்லாம் போலீஸ் வந்து கைது பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். போலீஸும் பயந்துருச்சுன்னு அர்த்தமா, அல்லது அரசாங்கம் பயந்துருச்சுன்னு அர்த்தமா? இவனால நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு, 4 மிதிச்சு தூக்கி உள்ள போடு, அப்படித்தான் அதனுடைய கண்டென்ட்டோடைய வேல்யூவே. இதெல்லாம் அதுக்கெல்லாம் சீனே கிடையாதுங்க. அதனால அடிச்சு தூக்கி உள்ள போடுங்க அப்படின்றதாங்க அங்க இருக்கிற நெஜம். ஆனா அண்ணன் எப்படி அதை உருட்டா இருப்பாருங்க. என்ன பார்த்தா அரசாங்கமே பயந்து, நீ பேசுன பேச்சுக்கெல்லாம் இந்நேரம் அடிச்சு உள்ளதுக்கு போட்டு கம்பி எண்ணெய் விட்டு கழிதின விட்டு இருக்கணும். அரசாங்கம் உன்னை பார்த்து மெத்தனமா யோசிச்சுட்டு இருக்கு, இவன்லாம் ஒரு ஆளே கிடையாது, அது வாட்டு கத்திட்டு அது வாட்டு போயிடும் அப்படின்னு தான் உனக்கு லூஸ்ல விட்டுக்கிட்டு இருக்கு. ஆனா நாங்க என்ன சொல்றோம்னா, தெருவுல போறவங்களுக்கு நெஞ்சு வலி வந்துருங்க, புரண்டி விடுதுங்க, இதை பிடிச்சி உள்ள போட்டுருணுங்க, அதுதான் எல்லாருக்கும் நல்லது. ஆக
விரைவில் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும்னு கேள்விப்படுறேன். அதுக்கான வேலையில தான் எல்லா போலீஸ்காரங்களும் அங்கே போய் சுத்து போட்டுட்டு இருக்கதா கேள்விப்பட்டேன். மட்டும் நீலாங்கர வீட்டுக்குள்ள அண்ணன் போகவே பயந்து நடுங்கி பயங்கரமா கதற போறாரு. வேற லெவல்ல சம்பவம் நடக்கும்னு எதிர்பார்க்கிறேன்.